ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆல்கோ தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா லீட் கோட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். Given a binary array nums, return the maximum number of consecutive ones in the array. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான அரே ப்ராப்ளம் தான். ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அரேயில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ், அதாச்சும் ஒன்ஸ் தொடர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸில் வந்து ஒன்ஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எவ்வளோ கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் ஒரு இடத்துல வருது அப்படின்றதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு லூப் வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ 110 111. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் 2 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்குது, அதே மாதிரி எண்டிங்கில் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 3 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 2, ஏன்னா இந்த இடத்துல 2 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்குது. கன்சிக்யூட்டிவ்னா ஒன்றும் இல்லை, அடுத்து வருது அப்படின்றது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ப்ராப்ளம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த மேக்ஸிமம்க்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்கில் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கரண்ட்டாக எவ்வளோ ஒன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நான் 0 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி சிம்பிள் லூப் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு லூப் முதல்ல எழுதிடலாம். ஓகே, ஸோ லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப்புக்குள்ளே நம்ம என்ன செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்பர் வந்து 1 இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கரண்ட் ஒன்ஸ் வந்து 0ன்னு மாற்றிக்க போகிறோம். அப்புறம் நம்ம மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ math.max ஆஃப் 1 வந்து மேக்ஸு, இன்னொன்று என்னென்னா கரண்ட் ஒன்ஸ். அதாச்சும் ஒவ்வொரு தடவை நம்ம 1 பார்க்காம இருக்கும்போதும் நம்மளோட ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இது வந்து 1 இல்லாதப்போ. ஸோ இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்ஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்மளோட கரண்ட் ஒன்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம பேசிக் ப்ராப்ளமே இங்கே அவ்வளோதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம பார்க்குறது வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கரண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம +1 பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ வந்து 1110 அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த 0வை நம்ம பார்க்கும்போது கரண்ட் ஒன்ஸ் வந்து மறுபடியும் 0 ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் 0 மாற்றணும், இல்லைன்னா லாஜிக் தப்பாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஸோ மேக்ஸை முதல்ல நம்ம எவ்வளோ ஒன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றத வச்சு அப்டேட் பண்ணிவிட்டு கரண்ட் ஒன்ஸை திரும்பி 0ன்னு மாற்றிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தரையும் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆன்சர் கடைசியாக எது மேக்ஸிமமோ அதுதான் கிடைக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அரே. ஸோ 1 0 0 1 1 1 அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்ம கடைசியாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட் ஒன்ஸ் வந்து இந்த அரே முடியும் போது 3ன்னு ஆயிருக்கும். கரெக்டாக? ஏன்னா கடைசியில் 3 ஒன்ஸ் கண்டினியூஸாக பார்த்ததுனால கரண்ட் ஒன்ஸ் வந்து 3ன்னு ஆயிருக்கும். பட் நமக்கு வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்கல, ஏன்னா அரே வந்து முடிஞ்சு போச்சு, லூப் போட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரே லூப் ஒரு தடவை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் இன்னொரு தடவை அப்டேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ஸோ மேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான் இது. இது வந்து ஒரு அரேயில் பேசிக் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பேசிக் ப்ராப்ளம்ஸ், மீடியம் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இன்டர்வியூ ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே வீக்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிகோ ஆஃப் n. அதே மாதிரி இதோட ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.